நடிகர் சிவகார்த்திகேயன் எங்க தான் போயிட்டு இருக்காருன்னு தெரியல. அந்த அளவுக்கு வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டே இருக்காரு. ரெமோ அப்படிங்கிற திரைப்படத்துல ரொம்ப பிஸியா நடிச்சிட்டு இருக்கிற சிவகார்த்திகேயன் 3 வருடங்களுக்கு தான் பிஸி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் இப்போ இந்த ரெமோ திரைப்படத்தை தொடர்ந்து மோகன் ராஜா இயக்க இருக்கிற திரைப்படத்துல நடிக்க போறாரு. இதுல புதுமையான விஷயம் ஒண்ணு நடக்க போகுது. அது என்ன அப்படின்னா, பஹத் ஃபாசில். இவர் மலையாளத்துல ரொம்ப பெரிய நடிகர். அங்க நடிச்ச நிறைய திரைப்படங்கள் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு. இருந்தாலும் தமிழ்ல இவர் ஒரு திரைப்படம் கூட நேரடியா நடிச்சதில்ல. அதனால தமிழ்ல ஒரு திரைப்படம் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோகன் ராஜா இயக்க போற படத்துல நடிக்க போறாராம். அதுவும் நம்ம சிவகார்த்திகேயனோட சேர்ந்து. அப்கோர்ஸ் நம்ம சிவகார்த்திகேயன் ஹீரோ தான். இருந்தாலும் பஹத் ஃபாசில் இதுல மற்ற ஒரு நடிகரா நடிக்கிறாரா இல்ல வில்லனா நடிக்கிறாரா அப்படிங்கறத சீக்ரெட்டாவே வச்சிருக்காங்க. எனிவே, மலையாளத்துல சூப்பர் ஹீரோவான நம்ம பஹத் ஃபாசில், அதுவும் நஸ்ரியாவோட கணவரான பஹத் ஃபாசில் தமிழ்ல சிவகார்த்திகேயனோட சேர்ந்து ஒரு திரைப்படம் நடிக்க போறாரு. இதுல நயன்தாரா தான் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா நடிக்கிறாங்க. நான் தான் எடுக்கணும், எனக்கு தான் உரிமை, நான் எடுக்க வேண்டாம்னு சொல்லலையே. நான் தான் அந்த குற்ற பரம்பரை எடுக்க போகிறேன்னு நான் சொன்னேன். இதுதான் 2 பேருக்கும் கடைசி எச்சரிக்கை. இனி ஒரு தடவை என்னை பற்றி வாய் திறந்தா உங்களுக்கு நல்லது இல்லை.